ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஆல்கோ ட்ரேடிங் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதை பாருங்கள். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் நிஃப்டி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் வீக் லைவ் ட்ரேடிங்கே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? லைவ் ட்ரேடிங்கில் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது கரண்ட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் முடியல. ஒன்று மட்டும் லாஸில் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸில் ஆக்டிவ் ஆகி போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இன்னும் கால் எடுக்கலை, இன்னும் ஆக்டிவ் ஆகலை. ஓகேங்க, ரன்னிங் இருக்குது மட்டும்தான். இது பையர்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். அது மாதிரி மார்க்கெட் ப்ளஸ் ஆர் மைனஸில் போயிட்டுருக்கு. க்ளோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ட்ரேடு இன்றைக்கி 2000 அந்த ட்ரேடு லாஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். மந்த்லி 2000 கொடுத்தோன்னா நம்மளோட ட்ரேடிங் சாஃப்ட்வேர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இதை லிங்க் பண்ணிவிட்டு டெய்லியும் 9:15க்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும் இல்லையா? இந்தியா மார்க்கெட் 9:15க்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 9:15க்குள்ளே நம்ம டோக்கனில் எனேபிள் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே அதுவே பை செல்லு முடிச்சு நம்ம கொடுத்துட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் எண்ட் ஆஃப் த டே பார்த்துக்கலாம். உங்களுக்கு மெசேஜும் வரும். நீங்கள் எதனா மேபி நீங்கள் எதனா ப்ரோக்கிங்கில் அக்கௌண்ட்ஸு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த வரும் இல்லையா? பை ஆயிடுச்சுன்னா ஒரு மெசேஜ் வரும், செல் ஆயிடுச்சுனாலும் ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா? அந்த இதெல்லாம் வரும். நான் வந்தவுடனே லைவாகவே நம்மளோட டெலிகிராம் சேனலில் என்ன ப்ரைஸில் பை பண்ணியிருக்கோம், என்ன ப்ரைஸில் செல் பண்ணியிருக்கோன்றதை டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதை பாருங்கள். டீட்டெயில்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் நிஃப்டி ஆல்கோ ட்ரேடிங்கை பற்றி மட்டும்தான் அந்த போட போகிறோம். டெய்லியும் நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் வரைக்கும், என்ன பை பண்ணிவிட்டு எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டும் போட போகிறோம். நீங்களும் உங்களுக்கு ஃப்ரீயாக தேவைப்பட்டாலும் ஆல்கோ ட்ரேடிங்லாம் இல்லை நான் வீட்டில் தான் பண்ணுறேன், நம்ம டெலிகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த டைமில் இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் பையோ செல்லோ பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் இருக்கும், 2 இருக்கும், தெரியும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. பட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பார்த்து எனக்கு இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. இதில் நிறையா இருக்குது. நான் என்ன எடுக்க போகிறேன்னா பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த இது தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு மந்த்லி ஒரு 15 to 20% நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி கொடுக்குது அனலைஸ் பண்ணதில். அதனால் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நான் யூஸ் பண்ணலான்னு ஒரு இதில் இருக்கேன். ஓகேங்களா? மேபி கம்மிங் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேலேருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக நான் எந்த ப்ரோக்கிங்கில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இல்லை, நீங்கள் வேறு ஏதோ ப்ரோக்கிங்கில் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஷேர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா எனக்கு டெலிகிராமில் பிங் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஷேர் மார்க்கெட் ப்ரோக்கிங் கம்பெனி அட்ரஸ் சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக போய் அங்கே ஓப்பன் பண்ணிங்க. ஏன்னா எல்லா இதுலேயுமே செபி ரெஜிஸ்டர் ஆல்கோ ட்ரேடிங் கொடுக்கல, சில இதுக்கு மட்டும்தான் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? நிறையா இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரியும், எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும், எனக்கு அதை கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போட்டு கொடுத்தீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணாலும் இவங்க அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னா அதை கூட நீங்கள் மந்த்லி நீங்கள் ரோபோ ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூடியூப்பில் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு கூட சொல்லுவாங்க, பைவட் டேபிள் சொல்லுவாங்க, RSI சொல்லுவாங்க, அப்புறம் ஓப்பன் ஹை லோ பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, பவுலிங் பிராண்ட் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் எல்லாமே அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் அதே சிஸ்டமில் வாட்ச் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. இப்போ இருக்கிற பிஸி ஷெட்யூலில் என்னடா இதுன்னு இருக்கும். பட் அதுக்கு தான் இது வந்திருக்கு. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அந்த ஃபார்முலா வேணும்னா அதை பேஸ்மெண்ட் ட்ரேட் பண்ணணுன்னா இதை ட்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்குண்டான மார்ஜின் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி தான் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் நிஃப்டியில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்றதை நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டாக லாஸோ எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு வீடியோ நான் போட்டு வரேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு வீடியோ. செகண்ட் வீடியோ என்ன ஸ்டேட்டஸில் முடிஞ்சிருக்கு, ரன்னிங்கில் இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டாக 499 ப்ளஸில் இருக்குது. மேபி இது நெகட்டிவாகவும் போகலாம், இன்னும் எக்ஸஸாகவும் போய் ப்ராஃபிட் கொடுக்கலாம். க்ளோஸ் ஆகலை, ரன்னிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.
ஓகேங்களா. நம்ம டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ.